அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டாபிக் நம்பர் 11.7 பிளானிங் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். பிளானிங் ஆனது திட்டமிடுதல். ஃபர்ஸ்ட் நம்ம மீனிங் பார்க்கலாம். பிளானிங் இஸ் a technique, a means to an end. The end being the realization of certain predetermined and well-defined aims and objectives led down by a central planning authority இருக்கு. சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்றத நம்ம இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் அப்படின்றத மாதிரி புரிஞ்சுக்கலாம். அரசாங்கத்துக்கு ஒரு செர்டைன் கோல்ஸ் இருக்கு, ப்ரீடிட்டர்மைன்டு வெல் டிஃபைன்டு கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் இருக்கு. அந்த எய்ம்ஸை அந்த 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 கோல் அடையிறதுக்காக திட்டமிடுறாங்க, எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த டாபிக் பேச போகுது. அப்ப அவங்களுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தி எண்ட் மே பி டு அச்சீவ் எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல் ஆர் மிலிட்டரி அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லியிருக்கு. எக்கனாமிக் பொருளாதார ரீதியான சில கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு, சோசியல்னா சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அல்லது பொலிட்டிக்கலா அல்லது மிலிட்டரி சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ப்ரீ பிளான் பண்றாங்க. அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இந்த எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துடலாம். எக்கனாமிக் பிளானிங் இஸ் கலெக்டிவ் கண்ட்ரோல் ஆர் சப்ரஷன் ஆஃப் பிரைவேட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? ராபின்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அப்ப கலெக்டிவ் கண்ட்ரோல் ஆர் சப்ரஷன் ஆஃப் பிரைவேட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்கு. இந்த தனியாருடைய இன்வால்மெண்ட் குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் கண்டிப்பா எக்கனாமிக் பிளானிங் பண்ணணும். அப்ப அந்த அந்த பிரைவேட் ஆக்டிவிட்டிஸ் குறைக்கிறது தான் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்ற மாதிரி ஒரு ராபின்ஸ் என்றவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் டால்டன் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்கனாமிக் பிளானிங் இன் த வைடஸ்ட் சென்ஸ் இஸ் தட் த டெலிபரேட் டைரக்ஷன்ஸ் பை பர்சன்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் லார்ஜ் ரிசோர்சஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் டுவர்ட்ஸ் சோசன் எண்ட். இந்த இடத்துல மீனிங்ல கொடுத்த கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சொல்றாரு. ஒரு சோசன் எண்ட் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு எய்ம் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அதை நோக்கி எப்படி நம்ம இந்த லார்ஜ் ரிசோர்சஸ் பயன்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தான் இவர் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப எக்கனாமிக் பிளானிங் இந்தியால எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். 11.7.1 டாபிக் நம்பர். ஓகே, எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா consists of economic decisions, schemes formed to meet certain predetermined economic objectives and a roadmap of directions to achieve specific goals within the specific period of time அப்படின்னு இருக்கு. சொன்ன பையனை திரும்ப சொல்றாங்க. இந்தியாவில் எக்கனாமிக் பிளானிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சில எக்கனாமிக் டெசிஷன்ஸ் முடிவுகள் இருக்கு, பிளஸ் சில ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, டு மீட் சர்டைன் ப்ரீடிட்டர்மைன்ட் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரோட் மேப் ஆஃப் டைரக்ஷன்ஸ், ஒரு ஸ்பெசிபிக் கோலை அட்டைன் பண்ண போறாங்க கவர்மெண்ட். அதை தான் நம்ம இந்தியாவில் எக்கனாமிக் பிளானிங் சொல்றோம். ஓகே, த கரண்ட் திங்கிங் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இஸ் ஃபேர்லி நியூ, சம்வாட் ரூட்டட் இன் மார்க்சிஸ்ட் சோசியலிசம் சொல்லியிருக்கு. இப்போ இந்தியாவில் கரண்டா இருக்கிற இந்த எக்கனாமிக் பிளானிங் இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னா, மார்க்ஸ் இருக்காரு இல்லையா, காரல் மார்க்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய சோசியலிச கொள்கை மாதிரி அதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 20th century, intellectuals, theorists, thinkers from Europe put forward the idea of state involvement to stop capitalism and the inequality of society அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப 20ஆம் நூற்றாண்டுல அன்னைக்கு இருந்த இந்த எக்கனாமிக் திங்கர்ஸ், தியரிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்கனாமிக் பிளானிங் இருந்தாதான் கேபிட்டலிசம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளையும் குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சோவியத் யூனியன் பத்தி ஒரு பாயிண்ட் வருது. சோவியத் யூனியன் adopted economic planning for the first time in 1928 that enabled the country to turn into an industrial superpower. சோவியத் யூனியன் தான் முத எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றத ஒரு முறையவே கொண்டு வராங்க. எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1928ல. அப்படி கொண்டு வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் சூப்பர் பவரா ஆகுறாங்க அப்படின்றது இங்க சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் the idea of economic planning was strengthened during the Great Depression in 1930s. Great Depression என்னன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த 1930ல் நடந்த அந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா இந்த எக்கனாமிக் பிளானிங், இந்த திட்டமிடுதல் அப்படின்ற முறை இன்னும் கொஞ்சம் வலுப்பெறுது, ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, the outbreak of the World War II also required adequate and suitable planning of economic resources for the effective management after the effects of post war economy. அப்ப வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லாருக்குமே ஒரு எப்படி இருக்கும், பஞ்சம் இருக்கும், உணவு சரியா கிடைக்காது. கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா திட்டமிட்டாதான் அதை அவங்க சரி பண்ண முடியும். அப்ப வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி நம்ம இந்த எக்கனாமிக் ரிசோர்சஸ் எல்லாம் எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ண போறோம், எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக
அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்றது வந்து சொல்றாங்க. எங்கெங்க கிரேட் டிப்ரெஷன் 1930க்கு அப்புறமும் நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச சமயத்திலையும் வந்து இந்த எக்கனாமிக் பிளானிங் பத்தின ஐடியா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஓகே. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1948 a declaration of industrial policy was announced. ஓகே. 1948ல என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே. The policy suggested the creation of a national planning commission and the elaboration of the policy of a mixed economic system இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய சாப்டர்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1948ல இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்றதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நேஷனல் பிளானிங் கமிஷன் தேசிய திட்ட ஆணையம் அப்படின்றத வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகே. ஆன் ஜனவரி 26, 1940 the constitution came into force. 1950 ஜனவரி 26ல தான் வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் வந்து எஃபெக்ட்டுக்கு வருது. அதை தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட், in logical order, the planning commission was created on March 15th, 1950 and the plan era began on April 1st, 1951. ஓகே. பிளானிங் கமிஷன் எப்போ உருவாச்சு அப்படின்றதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த பிளானிங் ஏரா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றதுக்கான டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பிளானிங் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 1951 to 1956. இந்தியா வந்து 5 இயர் பிளானிங் தான் வந்து அப்போ ஃபாலோ பண்ணாங்க. 1951 to 56 தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிளானிங் அந்த இயர் டேர்ம். ஓகே. The evolution of planning in India is stated below. ஓகே. எப்படி வந்து இதோட எவல்யூஷன் என்ன, இந்தியாவில் இருக்கிற இந்த பிளானிங் கமிஷனுடைய எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சர் எம் விஸ்வேஸ்வராயா 1934ல வந்து இவர் சொல்றாரு இதை பத்தி. இந்த விஸ்வேஸ்வராயா யாருன்றத நீங்க வந்து கூகுள்லயோ அல்லது இதுலயோ சர்ச் பண்ணி இதை கமெண்ட்ல போடுங்க. ஓகே. A prominent engineer and politician made his first attempt in laying foundation for economic planning in India in 1934 through his book Planned Economy of India. It was a 10-year plan அப்படின்றத சொல்றாங்க. இவர் தான் வந்து ஒரு அடித்தளம் போடுறாரு. எப்போ 1934ல அவருடைய புக்கு மூலியா. அந்த புக்கு பேர் என்ன, The Planned Economy of India அப்படின்ற புக்கு எழுதியிருக்காரு. அதுல தான் வந்து அவர் இந்த எக்கனாமிக் பிளானிங்கை பத்தி பெருசா பேசுறாரு. ஆனா அவர் சஜஸ்ட் பண்ணது என்னது, இட் வாஸ் அ 10-year பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சஜஸ்ட் பண்ண எக்கனாமிக் பிளானிங் வந்து 10 இயர்க்கானது. ஓகே. நெக்ஸ்ட், நம்ம நாட்டுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1938ல வந்து சொல்றாரு என்னது, 1938ல வந்து செட்டப் நேஷனல் பிளானிங் கமிஷன் பை எ கமிட்டி டியூ டு ஜவஹர்லால் நேரு செட்டப் நேஷனல் பிளானிங் கமிஷன் பை எ கமிட்டி பட் டியூ டு த சேஞ்சஸ் இன் த பொலிட்டிக்கல் ஏரா அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் இட் வாஸ் நாட் மெட்டீரியலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது, ஜவஹர்லால் நேரு 1938லேயே வந்து இந்த நேஷனல் பிளானிங் கமிஷனை வந்து உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காரு த்ரூ எ கமிட்டி. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் வேர்ல்டு வார் 2 நடந்தது காரணமாகவும் அவரால் அதை வந்து சக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. லேட்டரா தான் நம்ம வந்து 1950 டைம்ல வந்து இந்த எக்கனாமிக் பிளானிங் கமிஷனை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். தேர்ட் பாயிண்ட், பாம்பே பிளான் 1940. The leading 8 industrialists of Bombay presented Bombay plan. It was a 15-year investment plan அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட், எஸ்.என். அகர்வால் 1944ல gave the Gandhian plan focusing on the agricultural and rural economy. அப்ப எஸ்.என். அகர்வால்ன்றவரும் ஒரு இதை கொடுக்குறாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது வந்து காந்திய முறைப்படி இருக்கு. காந்தி வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவின் முதுகெலும்பே வந்து கிராமங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் இவர் சொன்ன கான்செப்ட் இருக்கு. அக்ரிகல்ச்சரையும் ரூரல் எக்கனாமியும் முக்கியமா பேஸ் பண்ணி இருந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், எம்.என். ராய் 1945ல he drafted people's plan. It was aiming at mechanization of agricultural production and distribution by the state only. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த எஸ்.என். அகர்வால் வந்து அக்ரிகல்ச்சரையும் ரூரல் எக்கனாமியும் பேஸ் பண்ணி இருக்கு. இது எம்.என். ராயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ல எப்படி வந்து மெக்கானைசேஷன் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு இயந்திரங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத பொறுத்து இவர் வந்து அதை பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து அவங்க அந்த ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி வந்து ஸ்டேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பேசியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட், சிக்ஸ்த் ஒன்னு, ஜே.பி. நாராயண் 1950ல சொல்றாரு. என்ன சொல்றாரு, அட்வொகேட்டட் சர்வோதயா பிளான். சர்வோதயா பிளான் சொல்லிட்டு இவர் வந்து ஒரு திட்டமிடுதல் வந்து கொடுக்குறாரு. which was inspired by காந்தியன் பிளான். அகைன் காந்தியன் பிளானை பேஸ் பண்ணி இந்த சர்வோதயா திட்டத்தை வந்து இவர் கொடுக்குறாரு.
அண்ட் வித் ஐடியா ஆஃப் வினோபாபாவே. இந்த வினோபாபாவை யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அல்லதுன்னா இல்லைன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. It gave importance not only for agriculture but encouraged small and cottage industries in the plan. இந்த ஜேபி நாராயண் கொடுத்த இந்த சர்வோதயா பிளான் வந்து நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் மட்டும் பத்தி பேசல, இந்த சிறு குறு தொழில் சொல்றோம் இல்லையா, குடிசை தொழில் சொல்றோம் இல்லையா, அவங்கள பத்தியும் இவர் வந்து பேசியிருக்காரு. அதையும் வந்து இவர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் த பிளான்ஸ் இன் த சேம் இயர், த பிளானிங் கமிஷன் வாஸ் செட் அப் டு ஃபார்முலேட் 5-year பிளான்ஸ் இன் இந்தியா பை ஜவஹர்லால் நேரு. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 1950 தான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் வந்து உருவாக்குனாங்க அப்படின்றது வந்து பார்த்திருந்தோம். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் ஆஃப் தேர் எல்லாருடைய அந்த 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 அவங்களுடைய கன்சிடரேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, 1950 வந்து பிளானிங் கமிஷன் வந்து திரும்பவும் ஃபார்முலேட் பண்றாங்க. யார் அதுக்கு வந்து இதா இருக்காரு அப்படின்னா, இப்ப ஜவஹர்லால் நேரு தான் இருக்காரு. ஏன்னா அப்பதான் அவர் வந்து அப்ப பிரைம் மினிஸ்டர். ஓகே. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப இந்தியாவுடைய பிளானிங் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் 11.7.2 கேஸ் ஃபார் பிளானிங். இந்த எக்கனாமிக் பிளானிங் ஏன் தேவை அப்படின்றத சப்போர்ட் பண்ற மாதிரியான சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்துடலாம். தி எக்கனாமிக் பிளானிங் இஸ் ஜஸ்டிஃபைட் ஆன் த ஃபாலோவிங் கிரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு டு ஆக்சிலரேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் தி மார்க்கெட் மெக்கானிசம் இருக்கு. ஓகே. த மார்க்கெட் மெக்கானிசம் ஒர்க்ஸ் இம்பர்ஃபெக்ட்லி இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் பிகாஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ் அண்ட் அன்ஃபெமிலியாரிட்டி வித் இட். அப்போ இந்த மார்க்கெட் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த சந்தை நிர்வாகம் வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல, வளர்ச்சி குறைவா இருக்கிற நாடுகள்ல வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகாது, ரொம்ப இம்பேலன்ஸ்டா இம்பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? இக்னோரன்ஸ் என்னது? அறியாமை. அண்ட் அன்ஃபெமிலியாரிட்டி, அது என்னன்னு புரியாதவங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் மெக்கானிசம் வந்து அங்க வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து a large part of the economic comprises the non-monetized sector. பெரும்பாலான எக்கனாமி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ஃபார்மல், பெருசா வந்து ஒரு ஃபார்மலைஸ்டு இல்லாத ஒரு பகுதி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் the product factor money and capital markets are not organized properly. சேம் அதே பாயிண்ட் தான் திரும்ப சொல்றாங்க. இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம ஒரு ஃபார்மலா இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Therefore, the planned economy will be a better substitute for free economy. அப்ப இந்த மாதிரி இருக்கிற அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு இந்த பிளான்ட் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபார் ஃப்ரீ எக்கனாமின்னு சொல்றாங்க. ஃப்ரீ எக்கனாமி என்னது? பிரைவேட்டோடைய இது அதிகமா இருக்கு இல்லையா, அதுக்கு இது வந்து ஒரு நல்ல சப்ஸ்டிடியூட். இந்த பிளானிங் பண்ணி எக்கனாமியை கொண்டு போறது வந்து இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், டு ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். கவர்மெண்ட் வந்து பிளானிங் பண்ணி எப்படி நம்ம வந்து செயல்படுத்த போறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த நாட்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இருக்கு. பாயிண்ட் என்னன்னு பார்த்தலாம் உள்ள. கேபிட்டல் பீயிங் ஸ்கேர்ஸ் அண்ட் லேபர் பீயிங் அபண்டன்ட். அப்போ கேபிட்டல் என்னது? இந்த இடத்துல வந்து நம்ம ரிசோர்ஸஸ் சொல்லி எடுத்துக்கலாம். ரிசோர்ஸஸ் வந்து நம்மகிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, அல்லது கேபிட்டல்னா நம்ம ஒரு பணமா கூட எடுத்துக்கலாம். அது வந்து நம்மகிட்ட ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா ஒர்க்கர்ஸ், லேபர் வந்து ரொம்ப அபண்டன்ட், ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கிறதுனால the problem of providing gainful employment opportunities to ever increasing labor force is a difficult task. இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவங்க தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கொடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. The need for planning in underdeveloped countries is further stressed by the necessity of removing widespread unemployment and disused unemployment in such economies. அப்ப இந்த பிளானிங்கோடைய நீடு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மாதிரி சரியான வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, முக்கியமான ஒன்று அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டு அச்சீவ் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். In the absence of sufficient enterprise and initiative, the planning authority is the only institution for planning the balanced development of the economy. இந்த எக்கனாமி வந்து பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் அல்லது பேலன்ஸ்டு growth அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த எக்கனாமிக் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஓகே. ஃபார் ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் underdeveloped countries require the development of the agricultural and industrial sectors, the establishment of social and economic overheads, the expansion of the domestic and foreign trade sectors in an harmonious way இருக்கு. அப்போ என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்க?
இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து விரைவா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு வந்து எங்கெங்க டெவலப்மெண்ட் தேவை அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல வந்து டெவலப்மெண்ட் தேவை. ஓகே, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு மேம்பட்ட நிலையை அடையணும். ரெண்டாவது, தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேட்ஸ் இன் ஹார்மோனியஸ் வே. இதெல்லாம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணாதான் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸால ரேப்பிடா வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை அடைய முடியும். இப்போ இதில் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்னு சொல்லியிருக்கு. ஓகே, த நீட் ஃபார் developing the agriculture sector along with the industrial sector arises from the fact that agriculture and industry are interdependent. விவசாயமும் இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்டிபெண்டா இருக்கு. இது இருந்தால் தான் அது ரன் ஆக முடியும், அது இருந்தால் தான் இது ரன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ரெண்டையுமே வந்து நம்ம டெவலப் பண்றது ரொம்ப அவசியமானதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிலீசஸ் சர்ப்ளஸ் லேபர் ஃபோர்ஸ் விச் கேன் பி அப்சார்ப்டு பை த இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஓகே, நம்ம அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம நிறைய லேபர் எடுக்க முடியும், அவங்கள வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டருக்குள்ள புகுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ எசென்சியல் டு சப்ளை த ரா மெட்டீரியல் நீட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஓகே, இண்டஸ்ட்ரி ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அது எங்க இருந்து வருது? அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருந்து தான் வருது. இதை வச்சுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியல் செக்டரையும் ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்டிபெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். த அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் கேனாட் டெவலப் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஓவர் ஹெட்ஸ். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம அக்ரிகல்ச்சராலையும் முன்னேற முடியாது, இண்டஸ்ட்ரியல் செக்டராலையும் முன்னேற முடியாதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, the building of canals, roads, railways, power station, etc. is indispensable for agricultural and industrial development. ஓகே, நம்மகிட்ட இப்போ நெல் விவசாயம் பண்றோம், நெல் வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு இது கிடைச்சிருக்கு, அதை நம்ம வந்து வேற இடத்துக்கு விற்கிறதுக்காக கொண்டு போகணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன தேவை? ரோட் டிரான்ஸ்போர்ட் தேவை, கொஞ்சம் தூரமான இடம்னா ரயில் தேவை, இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருந்தாதான் இந்த அக்ரிகல்ச்சரோ இண்டஸ்ட்ரியோ வந்து ரொம்ப க்ரோத் ஆக முடியும் அப்படின்றத வந்து இங்க வந்து சொல்ல வர்ற பாயிண்ட். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் அண்ட் லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். த ஸ்டேட் அலோன் கேன் ப்ரொவைட் ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேசிஸ் த்ரூ பிளானிங் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து முழுக்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாப நோக்கத்துக்காக மட்டும் செயல்படுற ஒரு பிரிவு தான் வந்து இந்த பிரைவேட். ஆனா கவர்மெண்ட் வந்து அப்படி ரன் பண்ண முடியாது, லாப நோக்கத்துக்காக ரன் பண்ண முடியாது. அவங்க வந்து மக்களுடைய தேவைகளையும் பார்த்து அதை வந்து செயல்படுத்த வேண்டியது இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. தென் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்காங்க. அது என்னன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு குறைவான ரிட்டர்னா இருக்கும். ரெண்டாவது நேரத்துல ஜெஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா பிரசவ காலம். குழந்தை உருவானதுல இருந்து குழந்தை வெளியில வருது இல்லையா, அந்த பீரியட் தான் வந்து நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த முழு இது அடையிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம்னா லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப குறைவா, லாபம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? ஸ்டேட்னால தான் பண்ண முடியும். ஸ்டேட் அப்படின்றது இந்த இடத்துல கவர்மெண்ட்டை தான் குறிக்குது. பிரைவேட்டால பண்ண முடியாது, கவர்மெண்டால தான் பண்ண முடியும். அப்ப கவர்மெண்டால தான் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணணும். அதை தான் வந்து அதனாலதான் இந்த பாயிண்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் மணி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். The expansion of the domestic and foreign trade requires not only the development of agriculture and industrial sectors along with the social and economic overheads but also the existence of financial institutions சொல்லியிருக்கு. ஓகே, இங்க நம்ம சொன்ன 3 பாயிண்ட்ல வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் ட்ரேட் செக்டர்ஸ் சொல்லி இருக்கு. அப்ப
அது வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம வெறும் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் மட்டும் பத்தாது அண்ட் சோசியல் எக்கனாமிக் ஓவர்ஹெட்ஸ் அது மட்டும் பத்தாது. அதுக்கு மேல இன்னும் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, அதர் கமர்ஷியல் பேங்க், சின்ன சின்ன பேங்க்ஸ் நிறைய இருக்கு, அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கணும். அவங்களும் வந்து எக்கனாமிக்குள்ள வந்தாதான் இந்த ட்ரேட் வந்து ஒழுங்கா நடக்கும். எதர் டொமஸ்டிக் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேட், இது எல்லாமே. ஓகே. Money and capital markets are not adequate in underdeveloped countries. This factor acts as an obstacle to the growth of industry and trade. So planning alone can provide sound money market and capital market அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்க இருந்து பார்க்கலாம். மணி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் அடிக்குவேட் இன் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு. பணமும் கேபிட்டலும் வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல ரொம்ப போதுமான அளவுக்கு இல்லை, நாட் அடிக்குவேட்னு இருக்கு. அப்ப திஸ் ஃபேக்டர் ஆக்ட்ஸ் அஸ் அன் அப்டக்கிள் என்னது, தடை. இந்த ஃபேக்டர் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோடைய growthக்கும் இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கும் தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளானிங் அலோன் கேன் ப்ரொவைட் சவுண்ட் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். பிளானிங் பண்ணா மட்டும்தான் இந்த ட்ரேடையோ இல்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரியோடைய growthையோ வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். பிளானிங் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, 4th பாயிண்ட், டு ரிமூவ் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். இது வந்து இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட். Planning is the only path open to underdeveloped countries for rising national and per capita income, reducing inequalities and poverty, and increasing the employment opportunities சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா, நம்ம குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ரேஷன்ல வந்து ₹1 அரிசி போட்டாங்க, இப்போ ஃப்ரீயா கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அவங்க பிளானிங் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே வந்து இருந்திருக்காது. அப்ப இந்த இடத்துல நம்ம எதை பத்தி பேசுறோம், ரிமூவ் பாவர்ட்டி அப்படின்ற மாதிரி பேசுறோம், பஞ்சத்தை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப ஒருவேளை பணம் சம்பாதிக்கவே வழி இல்லாத ஒருத்தவங்க எப்படி சாப்பிடுறது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இல்லைன்னா? அப்ப இந்த பிளானிங் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தா இவ்வளவு பெனிஃபிட் நடக்கும், இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கும், டெவலப்மெண்ட் நடக்கும், இப்படி பிளான் பண்ணதுனாலதான் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நமக்கு சாத்தியமாயிருக்கு. அததான் இங்க சொல்றாங்க. பிளானிங் இஸ் த ஒன்லி பாத் ஓப்பன் டு அண்டர்டெவலப்டு கண்ட்ரிஸ். அண்டர்டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த திட்டமிடுதல்னா வந்து ஒன்லி பாத்து ஃபார் ரைசிங் த நேஷனல் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம். இந்த தலா வருமானத்தையும் தேசிய வருமானத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த பிளானிங் தான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து சொல்றாங்க. பை ரெடியூசிங் த இன்இக்வாலிட்டிஸ், சமுதாயத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கும் பஞ்சத்தை குறைக்கிறதுக்கும் பிளஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் பிளானிங் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, has it happened in India in the last 65 years? இந்தியாவில் வந்து கடந்த 65 வருஷமா அதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், hence Arthur Lewis says planning is more necessary in backward countries to devise ways and means and to make the concreted efforts to rise national income. இந்த நேஷனல் இன்கம் வந்து அதிகப்படுத்துறதுக்காக பிளானிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இன் பேக்வர்ட் கண்ட்ரிஸ், பொருளாதாரம் பின்தங்கிய நாடுகள்ல.